நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்களை ஓபிளி ராஜன். இன்னைக்கு நாங்க ரெடி பண்ண இந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பத்தி பார்க்க போறோம். இதே மாதிரி ஆம்பிளிஃபையர் ஆல்ரெடி போட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 4 ohmsக்கு சப்வூஃபர் ரெடி பண்ணிருக்கேன். இது ஏன் 4 ohms ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோல சொல்றேன். ஆல்ரெடி ஒரு வீடியோல 8 ohms ரெடி பண்ணிருக்கேன். ஏன் சொல்றேன்னு சொன்னேன், ஆனா சொல்ல முடியல. இது எப்படி 4 ohms ஒர்க் ஆகும் நான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா சப்வூஃபர் எடுத்தீங்கன்னா இப்ப கேமரா நல்லாவே தெரியும். ரெண்டு பக்கம் ரெண்டு ரெட் டைனி போட்டிருக்கேன். அது ஒரு 8 ohms சப்வூஃபர், இது ஒரு 8 ohms சப்வூஃபர். சோ 8 ohms சப்வூஃபர் ரெண்டும் சேர்த்து பேரலா கனெக்ட் பண்ணீங்கன்னா 4 ohms ஆகும். 8 ரெண்டால வகுக்கிற மாதிரி வரும். சோ 4 ohms லோடு சரி ரெண்டுமே டிரைவ் ஆகுது. ரெண்டு சப்வூஃபருமே கனெக்ட் பண்ணிருக்கேன் 4 ohms லோடுக்கு. 4 ohms லோடுக்கு நல்லா ஒர்க் ஆகும், நல்ல ரிசல்ட் எடுத்தாலும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கேன். இந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா கிளாஸ் டி ஆம்ப் போர்டு 450 வாட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு கிளாஸ் டி ஆம்ப் போர்டு வாங்கியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ரிமோட் கிட்ட அஷ்டா கிட்டும்பாங்க, அந்த ரிமோட் கிட்டே. ஸோ இந்த ரெண்டையும் சும்மா அன்பாக்ஸ் மட்டும் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது ஃபுல்லா வீடியோங்கிறது பாத்தீங்கன்னா அப்கமிங் வீக்ல பார்க்கலாம். ஸோ 2 காம்பனன்ட் இருக்குது. இந்த ரெண்டையுமே இந்த வீடியோல பார்த்துட்டு இந்த ரெண்டோட அன்பாக்சிங் பார்த்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பார்த்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து M200 ஆம்பிளிஃபையர் ஆல்ரெடி பார்த்ததுதான். இதோட சவுண்ட் டெஸ்ட் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். எங்க தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த செட்டுக்கு எடுத்தீங்கன்னா 35 8 amps ரேட்டிங்ல டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணிருக்கேன். இது வந்து ஒவ்வொருத்தர் 10 amps போடுவாங்க, ஒவ்வொருத்தர் 8 amps போடுவாங்க. அதாவது வோல்டேஜ் ஏற்றும் போது ஆம்பியர் குறையும். இதே 24 தான் இதுல 10 amps பண்ணலாம். இது 8 amps ரேட்டிங்ல வரும். ஸோ 35 8 amps போட்டிருக்கேன் டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் எடுத்தீங்கன்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் போர்டு பாத்தீங்கன்னா குமார் போர்டு மோனோ போர்டு யூஸ் பண்ணிருக்கேன். இந்த போர்டு பாத்தீங்கன்னா பேரலல் மோனோ அப்படிம்பாங்க. பேரலல் மோனோனா ஒரு பக்கம் கிரவுண்ட் வரும், ஒரு பக்கம் ஆடியோ சிக்னல் வரும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பேரலல் மோனோ அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் இது எத்தனை இன்ச் வரைக்கும் சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம், எத்தனை வாட்ஸ் அவுட்புட் வரும்? இது வரை நான் ஆல்ரெடி இதே மெத்தட்ல ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணேன். ஆஸ்ட்ரோஸ்கோப் வச்சு செக் பண்ணிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா 250 வாட்ஸ்க்கான அவுட்புட் கிடைச்சது. ரெண்டு சப் அதுலயும் இந்த மாதிரி பேரலல் கொடுத்தா செக் பண்ணேன். 250 வாட்ஸ்க்கான அவுட்புட் எடுக்க முடிஞ்சது. இப்பயும் ஒரு ஆஸ்ட்ரோஸ்கோப்பை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன். எத்தனை வாட்ஸ் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் அதாவது பாத்தீங்கன்னா V²/R அப்படிம்பாங்க. வோல்டேஜ் வந்து ஸ்கொயர் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வகுத்தோம்னா உங்களுக்கு எத்தனை வாட்ஸ் வருதுன்னு காமிக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா 2 4 ohms லோட் கொடுத்துருக்கேன். எத்தனை வாட்ஸ் வரும்னு முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் ஆஸ்ட்ரோஸ்கோப் வச்சு ஆடியோ செக் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி வீடியோல போட்டிருக்காங்க. ஆனா கன்ஃபார்மா ஆஸ்ட்ரோஸ்கோப் வச்சு ஆடியோ ஏகப்பட்ட இதை ரெடி பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வாட்ஸ் வருதுன்னு ஒரு ஆஸ்ட்ரோஸ்கோப் வச்சு சின்ன செக் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு வந்து 250 வாட்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுது. ஸோ 250 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருந்து எடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ரேட்டிங்ல இருக்கு. நீங்க எப்படி 250 வாட்ஸ் வருதுன்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஆஸ்ட்ரோஸ்கோப் அப்படிம்பாங்க. அதாவது இதோட அவுட்புட் வோல்ட் எத்தனை வோல்ட் வருதுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அன்கிளிப்ட் ஆடியோ அப்படிம்பாங்க. அதாவது மடிய கூட மேடைக்கு மடியாம ஒரு ஆடியோ தான் அன்கிளிப்ட் ஆடியோ அப்படிம்பாங்க. அந்த ஆடியோ எத்தனை வாட்ஸ் வருதுன்னு செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இது பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் போர்டு கிடையாது, பிரிட்ஜ் ஆம் கிடையாது, இது பேரலல் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. சோ இது பேரலல் பண்ண 4 டிரான்சிஸ்டர் பேரலல் பண்ணிருக்காங்க. லோடு எடுத்து 2 சப்பும் கொடுத்துருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா மூவ் பண்ணும்போது 2 சப்பும் மூவ் ஆகுது, நீங்களே பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிம்பாங்க. சைன் வேவ் வந்து 50 ஹெர்ட்ஸ் சைன் வேவ் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாமே செக் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா போகுதுங்களா சப்போஸ் 50 ஹெர்ட்ஸ்க்கான சிக்னல் வந்து கிடைக்குது நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆசிலோஸ்கோப் இருக்கு. இதை வந்து சப்பு பக்கத்துல வச்சுக்கிறேன் நானு. அதாவது 50 ஹெர்ட்ஸ்ல சிக்னல் வந்து ஆம்பிளிஃபையர் போயிட்டு இருக்குது. இந்த சிக்னல் வந்து நம்ம பார்த்தா என்ன பண்ணிருக்கோம்னா 50 ஹெர்ட்ஸ்க்கான சைன் சிக்னல்ல சப்வூஃபர்ல வந்து கொடுக்குறோம். ஸோ சப்வூஃபர் வந்து அன்கிளிப்ட் ஆடியோ எவ்வளவு வோல்ட்ஸ் எடுத்துருது அப்படின்னு செக் பண்ண போறோம். ரெண்டுமே ரன்னிங் இருக்குது. இப்போ பாருங்க ரெண்டுமே ரொக்காதான்னு பார்த்துக்கலாம். அது ரொக்காதா சப்வூஃபர் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. இப்ப எத்தனை வோல்ட் வருதுன்னு சப்வூஃபர் பக்கத்துல மூவ்மெண்ட் ஆகும்போது அப்படியே செக் பண்ணி காமிக்கிறேன். எப்படி வைப்ரேட் ஆகுது வோல்ட் பாத்தீங்கன்னா இந்த சைன் வேவ் வந்து கிளீனான சைன் வேவ் கிடைக்கணும். அடியாம 31.2 வருது. இதனால கையில எடுத்து வச்சுக்கிறேன் நானு. எனக்கே கரெக்டா தெரியல. 1.2
31.7 வோல்ட் வருது, 31.7 வோல்ட் வருது அன்கிளிப்ட் ஆடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா 31.7 வோல்ட் அன்கிளிப்ட் ஆடியோ வருது. கிளிப்பிங் ஆகாத சிங்கர் 31.7 வருது. சரி, மேலே வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ் வாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 7 வோல்ட்டு, 15 வோல்ட்டு, 29 வோல்ட், 33 வந்து கிளிப்பிங் ஆகுது, 31.4 ரொம்ப நேரம் ஆக்கக்கூடாது, 31.7 வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ 31.7 வரைக்கும் காமிக்குது. இந்த கண்ட்ரோல் வந்து பர்ஃபெக்டாக வைக்க முடியாது, 32 வோல்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ 32 வோல்ட்டுன்னு கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் வருது ஸ்பீக்கர் அவுட்டில், இன்ட்டு 32 வகுத்தல் 4. ஸோ வந்து 256 வாட்ஸ் வந்து இதில் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ 256 வாட்ஸ் அவுட்புட் வருது, கிளியரான அவுட்புட். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த குமார் போர்டுக்கு 256 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அவுட்புட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 35 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு 250 வாட்ஸ் வருது. ஆல்ரெடி நான் சொல்றதா 35 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது 250 வாட்ஸ் வரும், 40 வோல்ட் யூஸ் பண்ணும்போது 300 வாட்ஸ் மேலே போகும் அப்படின்பா. அதனால 300 வாட்ஸ் மேலே போகணும்னா 4 ஓம்ஸ் லோடுக்கு 40 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும் அப்படின்பேன். இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டதான் அதே மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் பார்க்கறது நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னொரு போடலாம் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டு அதனால எடுத்துட்டு இருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 10 ஆம்பியர் வருமா? இல்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 10 ஆம்பியர் கிடையாது, இது வந்து 8 ஆம்ஸ் தான். 10 ஆம்ப் இது வந்து 10 ஆம்ஸ் போட்டு தருவாங்க. அது காரணம் என்னன்னா ஒருத்தர் இதே 10 ஆம்ஸ்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. இது பார்த்தா பியூர் காப்பர் தான் வைண்டிங் பண்ணியிருக்கேன் நான். ஃபுல்லா வந்து பியூர் காப்பர் தான். புதுசா போர்டு போட்டிருக்கீங்க, பிடி போர்டு போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஏன் வெளியே மார்க்கெட்ல இன்னும் கொடுக்கல, எப்போ கொடுப்பீங்க? இப்போ நான் போர்டு இருக்க பேஸ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஒர்க்கே ஃபுல்லா போயிட்டு இருக்குது, ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ற ஒர்க்கே ஃபுல்லா போயிட்டு இருக்குது. இதுக்கே ஏகப்பட்ட கால்ஸ் வந்துட்டே இருக்குது. அதாவது என்கொயரி கால்பாங்க, ஆர்டர் கால் அப்புறம் என்கொயரி கால் நிறைய வரும். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கால்ஸ் எனக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு பதில் சொல்றதே பெரிய ஒர்க்கா இருக்கிறதுனால ஒருவேளை பேஸ்டபிள் போர்டு மார்க்கெட்ல போட்டோம்னா, சேல்ஸுக்கு போட்டோம்னா நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. போர்டு போட்டு பெருசா இன்கம் வராது, ஆனா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பெருசா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலா பண்ண முடியாது. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கேட்டு போர்டு அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான். அதாவது அவங்களுக்கு புரியணும், வயரிங் டீடைல் புரியணும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்டபிளுக்கான வயரிங் டீடைல் ஒரு வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல கொடுக்கலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். போர்டு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும் போர்டு எல்லாமே. இது பாதி போர்டு போட்டாச்சு, பாதி போர்டு வந்து எல்லாம் போர்டு போட்டுது. பிசிபி ரெடி ஆகுது. ஒரு 100 போர்டு இப்போதைக்கு போட்டிருக்கேன். பாதி போர்டு வந்து சார்ஜ் பண்ணி முடிச்சாச்சு, பாதி போர்டு தான் ஸ்பேஷல் போட்டு இருக்கோம். இப்போ வந்து பேஸ்டபிள் போர்டு போட்டு வந்துருச்சு. சப்ஃபரி போர்டு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன், பிசிபி ஆர்டர் கொடுத்துருக்கேன், சரௌண்டிங்க்கு பிசிபி ஆர்டர் கொடுத்துருக்கேன், கெய்னருக்கு பிசிபி ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பொலாஜி செக்ஷன் ஃபுல்லுமே நாமளே கவர் பண்ணிக்கலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பேஸ்டபிள் போர்டு வந்துருச்சு, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த பிடி போர்டு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிடி போர்டு எந்த போர்டுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி பேஸ்டபிள் ஆல்டர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் அடுத்த வீடியோல போடுறேன். பிடி போர்டு எடுத்து எல்லாம் ஒரிஜினல் காம்பனன்ட் யூஸ் பண்றேன். கெல்ட்ரானு நல்ல கெப்பாசிட்டி, நல்லா கெல்ட்ரானு ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் தான் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த போர்டு வந்து உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து எத்தனை போர்டு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான எவ்வளவு வரும்னு சொல்லி உங்களுக்கு அனுப்புறேன். கால் பண்ணாதீங்க, மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு போர்டு வேணும்னா பேக் பண்ணி அனுப்புறேன். எல்லா போர்டும் டெஸ்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த போர்டு வந்து இப்போ ஆஸ்ட்ரோஸ்கோப்ல எப்படி ரிசல்ட் இருக்குன்னு அதையும் செக் பண்ணி காமிக்கிறேன். கிளிப்பிங் ஆகுதா இல்லை சிக்னல் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறது ஆஸ்ட்ரோஸ்கோப்ல உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். கிளீனா இருக்குது. அதாவது ஆஸ்ட்ரோஸ்கோப் வச்சு பேஸ்டபிள்ல செக் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஸ்லீவ் ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்லீவ் ரேட் சரியில்லைன்னா கிளிப்பிங் சிக்னல் பார்த்தீங்கன்னா முக்கோணமா மாறும். ஸோ அந்த ஸ்லீவ் ரேட் வந்து ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணா ஸ்லீவ் ரேட் மடியாது, சாதா ஐசி யூஸ் பண்ணா ஸ்லீவ் ரேட் இதாகும். ஐசி ஒரிஜினல் இருக்கும், சர்க்யூட் நல்லா இருந்தா மேலே கீழே மடியாது, கிளியரன்ஸான ஆடியோ கிடைக்கும். இதெல்லாம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆசிலேட் ஆகும்பாங்க. இன்புட் சிக்னல் போய் அவுட்புட்ல பார்த்தா மேல கீழே ஒரு மாதிரியா பல்ஸ் ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி ஓடுனா அதுவும் கிளியரன்ஸ் குறையுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிறது ஆஸ்ட்ரோஸ்கோப்ல ஈஸியா நான் கண்டுபிடிக்கலாம். நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. ஹம்மிங் வரதே ஆஸ்ட்ரோஸ்கோப்ல அழகா கண்டுபிடிக்கலாம். நிறைய இந்த ஆஸ்ட்ரோஸ்கோப் வச்சு நிறைய விஷயத்த நம்ம பண்ணலாம். ஆனா ஆஸ்ட்ரோஸ்கோப் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த வீடியோ அடுத்த வீடியோல உங்களுக்கு கட் பண்ணி போறாங்க. இப்போ இதுவரையும் நான் பேசினேன். இதுவரையும் ஆம்பிளிஃபையர் என்னென்ன இருக்குன்னு அது சொல்லவே இல்லை. ஸோ க்ளோஸ் அப்ல இந்த சப் ஆம்பிளிஃபையர் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிளானதா சப் ஊஃபர் ஆம்பிளிஃபையர். இது சப்புக்கான வால்யூம், இது ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலுக்கான வால்யூம். இது வந்து சப் ப்ரீ போர்டுக்குள்ள போகும், இல்லை டேரக்டா போறதா டிசைட் பண்றது. இது பவர், அவ்வளவுதான். ஒரே ஒயிட் கலர் எல்இடி கொடுத்துருக்கேன் சார். சிங்கிள் ஒயிட் எல்இடி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல லைட்டாக தான் கேப் இருக்கும், இருட்டில் நல்லாவே தெரியும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் 35035 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். 35 இது வந்து 10 ஆம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டர் 10000 63 வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெகுலேட்டர் ஐசி 12 வோல்ட்டு ஃபேனுக்கு மட்டும். அப்புறம் பார்த்தா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகும் இந்த 12 வோல்ட் சர்க்யூட்டு. ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். குமாரோட போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது பேரல் மோனோம்பாங்க. பேரல் மோனோ டைப்பில் குமார் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது சப்பு பிரி எடுத்தால் சக்தியோட சப்பு பிரி யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இதோட சவுண்ட் டெஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர். இது வந்து M200 ஆம்பிளிஃபையர். M200 ரெடி பண்ண ஆம்பிளிஃபையர். இந்த ஒர்க்கு நான் முடியல, ஆனால் இதில் தான் சவுண்ட் டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. நம்மளோட பேஸ்டபிள் போர்டு இதில் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் வால்யூமு எல்லாமே குறைச்சிக்கிட்டு ஃப்ரண்ட் வால்யூமு இது பேஸ்டபிள் ஒர்க் ஆகும். சரௌண்டு பின்னாடி 2 வரும். சென்டர் சப்புக்கு ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகும். 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா USB ஒர்க் ஆகும். USB ஆஃப் பண்ணினா ஆக்ஸ் ஒர்க் ஆகும். USB சாம்கான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து மாற்றணும். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் ஆர்டர் பண்ணி வரல. 8 ஆம்ஸ் EIக்கு ஒரு தான் ஐடியா பண்ணியிருக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த செட்டுக்கு. டொராடல் போடல EI தான். ஸோ இப்போ டொராடல் வந்து வேறு செட்டுக்காக வைண்டிங் பண்ணது, சும்மா டெஸ்டிங்காக போட்டிருக்கேன். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10050 வோல்ட்டும், டயோடு பார்த்தீங்கன்னா 10050 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதே மாதிரி தான் ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் அந்த USB போர்டுக்கு ஃபேனுக்கு. ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7265 IC போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 3 IC போர்டு 7265 யூஸ் பண்ணியிருக்கேன். இது KMCோட போர்டு. அசோக் போர்டு வந்து சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். சரௌண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரௌண்ட் சென்டர் அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட சரௌண்ட் சென்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு பிரின்னு எடுத்திங்கன்னா சக்தியோட சப்பு பிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் போட்ட மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்டபிள் போர்டு வச்சுருக்கீங்கன்னா தமிழ் மியூசிக்ஸ் அதாவது எங்களோட BT போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை தான் இப்போ வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். சவுண்ட் டெஸ்டிங் இதில் பார்த்தலாம். இந்த சவுண்ட் டெஸ்டிங் பார்த்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த 2 பாக்ஸில் அதை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அடுத்தது அதோட ரிசல்ட் வந்து அடுத்தது உங்களுக்கு வீடியோவில் கன்ஃபார்மாக போடுவேன். புதுசாகவும் ட்ரை பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே கை காசு போட்டு தான் செய்யணும். எல்லாம் ஓன் டிஸ்க் தான் செய்யணும். ஸோ இப்போ வந்து ஓன் டிஸ்கில் ஒரு 2-3 போர்டு வாங்கியிருக்கேன், இறங்கியிருக்கேன். HDMI எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன வந்து ஆஸ்ட்ரோஸ்கோப் மூலியமா உங்களுக்கு சவுண்ட் டெஸ்ட் செஞ்சு காமிக்கிறேன். ஆடியோங்கிறது 20 ஹெட்ஸ்லேருந்து 20000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் ஆடியோங்கிறது. ஸோ 20 ஹெட்ஸ்லேருந்து 20000 ஹெட்ஸ் கணக்கா சிக்னல் நாங்கள் கொடுக்கும்போது சிக்னல் மடியுதா இல்லை சிலிப்ரேட் ஆகுதா இல்லை ஆசிலேட் இன்டர்னல் ஆசிலேட் ஆகுதா இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இதில் பண்ணலாம். ஒரு 3 டெஸ்ட் இதில் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ்ல பண்ணுவாங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன். இப்போ வந்து ப்ராப்ளம் இருக்கா போர்டில் ப்ராப்ளம் இருக்காங்கிறது மட்டும் இதில் ஆஸ்ட்ரோஸ்கோப்பில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 ஹெட்ஸ் டு 20000 ஹெட்ஸ் ரன்னாக போகுது. இதுலேயே காமிக்கும் கீழே பார்க்கலாம். பேஸும் ட்ரிபிளும் ஃபுல்லாக வச்சிடலாம். பேஸபிள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸபிள் ஃபுல்லாக வரும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் பக்கம் வரும்போது மட்டும் அதிகமாகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ட்ரிபிள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். இந்த வோல்ட்டை வச்சு நம்ம வந்து கிராஃப் கிரியேட் பண்ணலாம். இந்த அளவு கிராஃப் வருதுன்ட்டு அது வந்து அடுத்த வீடியோ நான் வந்து ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ் கொடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஆஸ்ட்ரோஸ்கோப்பில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 50 ஹெட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் மாறிட்டே இருக்கும். 23 ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னல் பார்த்தா மடியக்கூடாது. நம்மளுக்கு சிக்னல் மேலே இங்கே மடிச்சுன்னா கிளிப்பிங் ஆகுதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா 5.3 வோல்ட் அவுட்புட்டில் வருது பேஸ்டபிளோட அவுட்புட்டில். இங்கே சப்வூஃபர் புதுசாக காமிக்குதுங்களா? சிக்னலில் கிளியரான சிக்னல் தான் அவுட்டில் வந்துட்டு இருக்குது. 4.3 வோல்ட் வருது. அப்படி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போவோம். பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே குறையும் சிக்னல் மட்டும். ஆனால் சிக்னலோட ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனால் ஷேப் சேஞ்ச் ஆகல. இப்போ 131 ஹெட்ஸுக்கு போயிட்டு இருக்குது. 170 ஹெட்ஸு இப்போ பார்த்தா குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது பார்த்தீங்கன்னா வோல்ட் குறைஞ்சிக்கிட்டே போவோம். மினிமம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 வோல்ட் வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் 1.4 வோல்ட்டு இப்படியே குறைஞ்சிட்டே போவோம். 1 kHz பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைஞ்சிட்டு திரும்பி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தா 1.1 வோல்ட்டு குறைய தெரியுதுங்களா? 986 85 மினிமம் பார்த்தீங்கன்னா 1 kHz வந்துருச்சு. 851 வோல்ட் வருது. இப்போ திரும்பி இன்க்ரீஸ் ஆக தெரியுது. 900க்கு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 kHz தாண்டுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் 2 வோல்ட் ஆகுது. இப்போ வந்து ட்ரிபிள் தெரியுதுங்களா? சத்தம் ட்ரிபிள் வருது கேட்குதுங்களா? 2 வோல்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 7 kHz கிளிப்பிங் ஆகலை, ஆசிலேட் ஆகலை, க்ளீனான ஆடியோ தான் கிடைக்குது. 6.1 வோல்ட் வரை வந்துருச்சு, ரீச் ஆகிருக்குது. 17000 kHzக்கு 6.1 வோல்ட் ரீச் ஆகிருக்கு. 7.5 வோல்ட் வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து தெளிவாக பார்க்க முடியல. இந்த பார்க்கலாம்
ட்ரிபிள் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.45 வோல்ட். ஆனால் எந்த ட்ரிபிள் ஹை ஃப்ரீக்வன்சியில் எந்த க்ளீனான ஷேப் கிடைக்குது நமக்கு. ஹை ஃப்ரீக்வன்சி நல்ல க்ளீனான ஷேப்பு கிடைக்குது. 20,000 கிலோவாட்ஸ் வரையும் நல்ல க்ளீனான ஷேப்பு கிடைக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேஸ் டபுளோட அவுட்புட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கிளியரான அவுட்புட் கிடைக்குது. பேஸ் டபுள் ஸ்லிப்பிங் ஆகாது, ஸ்லீவ் ரேட் ஆகாது, அதாவது முக்கோணமாக மடியாது, சிக்னலு கிளிப்பிங்னா மேலே கீழே மடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். வோல்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 dB வரையும் கெயின் ஆகும். நல்லா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி ஐடியா பண்ணி ரெடி பண்ணுவோம், அந்த மாதிரி ஐடியா பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லாவே பேஸ் டபுள் நல்லாவே வந்திருக்கு. இப்போ சவுண்ட் டெஸ்ட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் இந்த போர்டு என்ன போர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட்ல சப்வூஃபர் எந்த அளவுக்கு பவராக வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக எடுத்தது. ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சவுண்டு வச்சதுனால கிளியரன்ஸே இல்லாமல் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. சப்வூஃபர் பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது. ஸோ அதை காமிக்க தான் வீடியோ எடுத்தேன். ட்ரிபிள் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கிடைக்குது. நல்ல கிளியரான ட்ரிபிள் கிடைக்குது இதில். பேஸ் வரலையே, அதான் சொன்ன முன்னாடி பேஸ் வர மாட்டேங்குது, பேஸ் வர மாட்டேங்குது. இது சூரிய போட்டு படத்தில் இந்த வருஷம் அந்த மியூசிக் மட்டும் வரும். சப்வூஃபர் வர அவுட்புட் பேஸ் கிளியரன்ஸாக இருக்குது. அதிகப்படியான பேஸ் வச்சதுனால ரெக்கார்டிங் கிளியரன்ஸாக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ சப்பு பாருங்கள் எப்படி மூவ் ஆகுது. ரெண்டு பக்கம் ரெண்டு வைக்கிறதுனால சென்ட்ரலாக பேஸே தெரியல. உண்மையாக அது வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. இதில் பேஸ் இருக்காங்க, ஆனால் அந்த செவத்து பக்கம் வந்து நல்ல பேஸ் அடிக்குது. சென்ட்ரலில் பார்த்து ரெண்டு கேன்சல் ஆகுது. பேஸ் கேன்சல் ஆகி நியூட்ரல் ஆகுது. நீங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போதே பார்த்துக்கலாம் பேஸ் அந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்காது. இந்த மூமெண்ட் கூட தான் பார்த்துருப்பீங்க. அது காரணம் என்னன்னா இந்த ரெண்டு நடுவில் ஆட்டோமேட்டிக்காக பேஸ் கேன்சல் ஆகுது. இங்கே பேஸ் தெரிய மணிதானா இந்த லாங்கில் நல்ல பேஸ் தெரியுது. இதில் இந்த சாங் நல்லா பேஸ் வரும், அதுக்காக போட்டது. இந்த சப்வூஃபர் மூமெண்ட்டை பார்க்கலாம். ஒரே டைம் ரெண்டு சப்பு பாக்ஸ் வைக்கும்போது சப்பு பாக்ஸோட பிளேஸ்மெண்ட் சரியில்லைனா பேஸ் கேன்சல் ஆகும். ட்ரிபிள் பாருங்க எவ்வளோ கிளியராக கிடைக்குது இதில். இப்போ சப்வூஃபரோட மூமெண்ட் இன்னொரு டைம் பார்க்கலாம். இந்த பால் நல்லா சப்பு பேஸ் கிடைக்கும். ரெண்டு சப்பு வச்சதுனால கிளியரன்ஸ் இல்லாத மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரெண்டு சப்வூஃபர் ஒரே டைம் போகிறதுனால கிளியரன்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரெண்டு சப்வூஃபர் ஒரே டைம் உட்காந்ததுனால கிளியரன்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ரெண்டு பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம்.
ஸோ ரெண்டுமே யூஸபுள்ல போகிறதா. இது ஒன்று மட்டும் யூடியூப்ல தமிழ் யூடியூப்ஸை பார்த்துக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அந்த போர்டு இது வந்து ஆல்ரெடி நிறைய போட்டிருக்காங்க. இந்த போர்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பார்த்ததா. இது அஸ்ட்ரா கிட்டு அப்படிம்பாங்க. 7.1 அஸ்ட்ரா கிட்டு. ரிமோட் இருக்குது, ஃபுல் ஃபங்க்ஷன் ரிமோட்டில் 7.1 வருது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி மோடில். ஸோ கிளாஸ் டி ஆம்பு, பவர் ஆம்பு, அதாவது நார்மல் கிடையாது, பவர் ஆம்பு. 420 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு. மினிமம் பார்த்தீங்கன்னா 350 வாட்ஸ் வரும். ஸோ கிளாஸ் டி போர்டில் நான் 350 வாட்ஸ்க்கான பவர் ஆம்பு வாங்கியிருக்குது. இதை வந்து ஒரு சப் ஆம்பு ரெடி பண்ண போகிறோம். அதாவது டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு வைண்டிங் பண்ணி போட்டு இதில் 350 வாட்ஸ்க்கான சப் ஆம்பு ரெடி பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கிளாஸ் டியில் இறங்கியிருக்கோம். ரன் பண்ணி ஒரு 1 வீக் ஃபுல்லாக எங்கள் நானே ஓன் யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைஃப் எந்த அளவுக்கு வருதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தது கிளாஸ் டியில் ரன் பண்ணலாமான்னு பார்க்குறேன். அதே மாதிரி இந்த போர்டோட அவைலபிலிட்டி, அதாவது எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அதையும் கன்சிடர் பண்ணி தான் அடுத்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும். இப்போ ஒரு போர்டு 2 போர்டு கிடைக்கணுங்கிறதுக்காக அதை வச்சு செஞ்சுட்டு வீடியோ போட்டோம்னா அடுத்து கன்னியூட கிடைக்கிற மாதிரி தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலராக கிடைச்சதுனா இந்த போர்டு கன்னியூ பண்ணுவேன் நான். இப்போ வந்து என்கிட்ட இந்த கிளாஸ் டி 420 வாட்ஸ் ஆரம்பிச்சு எடுத்து தரக்கூடிய போர்டு என் கையில் இருக்குது. இதில் யூஸ் பண்ண கிளாஸ் டி ஐசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா TDA 8954 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 8954 ஐசி டேரெக்டாக ஏசி கொடுக்குற மாதிரி பவர் சப்ளை. இந்த போர்டு வந்து ஒயரிங் டீட்டெயில் அடுத்தது நான் போடுறேன். ஒரு 5.1ல காக்கா கரண்ட் அடிபட்டுருச்சு, செத்து போயிருக்காதெல்லாம். பவர் ஆம்பு, அதாவது நார்மல் ஆம்பு கிடையாது, பவர் ஆம்பு. இது பார்த்தீங்கன்னா 420 வாட்ஸ் ஆர்எம்எஸ்க்கான பவர் ஆம்பு. அதாவது கிளிப்பிங் ஆகி 420 வரும். கிளியரான கன்ஃபார்மாக கிளியர் அவுட்புட் நெட்டு ஒரு 350 வாட்ஸ் வரைக்கும் கிளியரான ஆடியோ அவுட்புட் இது வந்து எடுக்கலாம். இந்த போர்டு இப்போ வாங்கியிருக்கேன். இந்த போர்டுக்கான டெஸ்டிங் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதாவது அடுத்த வீடியோனா அடுத்த வாரம் இல்லை ஒரு 10 நாளில் இந்த வீடியோ வரும். இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போர்டு கிடைக்கிது. ஆனால் கண்டினியூவாக போர்டு கிடைக்குமா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம ஹோம் தேட்டரில் போடுறதா நான் டிசைட் பண்ண முடியும். ரிசல்ட் முதல்ல செக் பண்ணி பார்த்துறேன். ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு சப்பு பேஸ் எடுத்துருது, வாட்ஸ் க்ளீனான வாட்ஸ் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 420 வாட்ஸ் ஆரம்பிச்சு வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 24 இது வந்து ஏசி 24 கொடுக்க சொல்கிறாங்க. 24 கொடுத்தோம்னா பிரிட்ஜ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 ohms லோடுக்கு ஒரு 250 வாட்ஸ் ஆரம்பிச்சு வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 250 வாட்ஸ் ஆரம்பிச்சு 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வரும். 28 கொடுத்தோம்னா நமக்கு வந்து 350 வரையும் வரும். ஆனால் 24 கொடுக்க சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக 250 வரும். ஒரு 10 inch சப்வூஃபர், அதாவது பார்த்தீங்கன்னா 8 ohms தான் ரன் பண்ணுவோம். நார்மலாகவே பிரிட்ஜ் ஆகுனாவே 8 ohms தான் ரன் பண்ணணும். இதுவும் ரெக்கமெண்ட் பார்த்தா 8 ohms தான். ஸோ 24/024 ஏசி பவர் சப்ளை கொடுத்து அவுட்புட் பார்த்தா 8 ohms ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து 8 ohms ரன் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு சப்பு பேஸ் கிடைக்குது, எவ்வளோ வாட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா டொராடரில் ஹை பவர் ஆம்பியர் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 15 amps வைண்டிங் பண்ண டொராடர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதை வச்சு இதோட லோடு எந்த அளவுக்கு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஹீட் வந்து கம்மியாக அந்த அளவுக்கு ஆகாது. அதனால சின்ன ஹீட்ஸிங் தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு மேலேயே ஒரு ஃபேன் ஒன்று செட் பண்ணி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இப்போ க்ளோஸ் அப்பில் இதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பில் இதை பார்க்கலாம். இது வந்து கிளாஸ் டிக்கான ஆம்பிளிஃபையர் போர்டு 8954 அப்படிங்கிற ஐசி இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிப்பில் 8954 சிப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன ஹீட்ஸிங் போட் பண்ணுறாங்க. லாக் டைப்பில் ஹீட்ஸிங் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஹீட்ஸிங்கே போதும். கிளாஸ் டி பொறுத்தவரை அந்தளவுக்கு ஹீட் ஆகாது, எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஏசி 24/024 ஏசி கொடுக்க சொல்கிறாங்க. இது பிடிஎல் ஆம்பு, பிரிட்ஜ் டைட் லோடில் ஒர்க் ஆகக்கூடிய ஆம்பு. இது ஏசி இன்புட்டு, ஆடியோ இன்புட்டு, அவுட்புட்டு, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இது கிடையாது. இதிலே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெட்டிஃபை இதிலே கொடுத்துருப்பாங்க. 2200 மைக்ரோஃபாரட்டில் 6 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6600 கணக்கு வருது. 6600. எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னும் 2 கெப்பாசிட்டி போட்டுருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நம்ம இது எக்ஸ்டர்னலாக எதுவும் போடுறதுக்கு இல்லை. டேரெக்டாக ஏசி கொடுத்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் வந்துடும், இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்துடும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது 36 dB கெயின் செட் பண்ணியிருப்பாங்க. கெயின் எடுத்து 36 dB வரும். இந்த டெஸ்டிங் ரிசல்ட் உங்களுக்கு அடுத்தது போட்டு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராவோட ரிமோட் கிட்டு. இது இப்போ ஆன் பண்ணி பார்க்க முடியாது, சும்மா உங்களுக்கு மேலே மட்டும் போட்டு பார்க்குறேன். இது வந்து ஆல்ரெடி எல்லாம் போட்டுவிட்டு தான் இருக்காங்க. 7.1 ரிமோட் கிட்டு. இப்போ வந்து நான் புதுசாக ரிமோட் கிட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணி இறங்கியிருக்கேன். ஸோ 7.1 ரிமோட் கிட்டு, இந்த கிட்டையும் இந்த 7.1 ரிமோட் கிட்டு போட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு செக் பண்ணி பார்த்தலாம். இந்த அஸ்ட்ராவோட 7.1 ரிமோட் கிட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டேன். எல்லா ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக ஆன் ஆகுது. இது பார்த்திங்கன்னா அதோட மதர் போர்டு, டிஸ்பிளே யூனிட் எல்லாம் அங்கே அதில் வந்து மதர் போர்டு.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஃபீச்சர் இதில் எடுத்துட்டாங்க. 12 வோல்ட் அடாப்டர் கொடுக்குற மாதிரி இல்லை. இதில் 2 கோஆக்சியல் ஒரு ஆப்டிக்கல் 5.1 அனலாக் இன்புட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இது வந்து 5.1க்கான அவுட்புட்டு, இந்த சாக்கெட்டு பார்த்தீங்கன்னா 5.1 அவுட்புட்டு, இது 5.1 அவுட்புட்டு, இது பார்த்தீங்கன்னா 2 சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டுக்கான அவுட்புட்டு, இது சரவுண்ட் அவுட்புட்டு, இது 5.1 அவுட்புட். அதாவது பார்த்தீங்கன்னா 7.1 சேனலுக்கான அவுட்புட்டு, இது 6 சேனல் அவுட்புட்டு, இது வந்து மேலே எக்ஸ்ட்ரா 2 சேனலுக்கான அவுட்புட்டு, இது டிஸ்பிளேக்கான கனெக்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா HDMI ஆன் 1 HDMI 2 வருது. ஆனால் அதுக்கான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. HDMI போர்டும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் மாட்டேங்குது. ஸோ அதையும் நாங்கள் சர்ச் பண்ணி சொல்கிறேன். HDMI இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் ரிமோட் போர்டு இப்போ வாங்கியிருக்கோம். இதை போட்டு ஒரு செட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் HDMI ஆம்பு ஒன்று என்கிட்ட இருக்குது, அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இதை ஆன் பண்ணி சவுண்ட் டெஸ்ட்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட செட்டு தான் இது. சப்வூஃபர் கிளாஸ் டி போர்டு, இது இல்லாமல் இந்த 3 கிளாஸ் டி போர்டு வாங்கணும். 31160 டைப் போர்டில் அதெல்லாம் வாங்கி ஒரு ஃபுல் கிளாஸ் டியில் ஃபுல் ரிமோட் கிட்ட போட்டு ஒரு ஆம்பு ரெடி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் இருக்குது, இருக்கிற ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு நான் செஞ்சு எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் கஸ்டமர் போகலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். 420 வாட்ஸ் ஆர்எம்எஸ்க்கான பவர் ஆம் போர்டு. 420 வாட்ஸுங்கிறது அவன் பார்த்தீங்கன்னா 40 வோல்ட் கொடுத்தா தான் 420 வாட்ஸ் வரும்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் கொடுத்து 32 வோல்ட்டுக்கான டிசி தான் வரும். அதுவும் பார்த்தா 32 வோல்ட் டிசி வந்தாலும் லோடில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 6 வோல்ட் ட்ராப் ஆகிடும். அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 28 வோல்ட் கணக்கு தான் வரும். 28 வோல்ட்டுக்கு டிசிக்கு மேக்ஸிமம் ஒரு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பண்ணால் ஒரு 250 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வரும். ஸோ 250 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ஒரு போர்டில் எடுக்க முடியும். இந்த போர்டில் 250 வாட்ஸ் ஆர்எம்எஸ்க்கான கிளியரான ஆடியோ எடுக்க முடியும். கெப்பாசிட்டி எடுத்திங்கன்னா 24 கெப்பாசிட்டி தான் 2200, கெப்பாசிட்டி எடுத்தால் 2200 50 வோல்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பவர் சப்ளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதே யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதே யூஸ் பண்ணலாம். காமிச்சேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எங்கள் தமிழ் மியூசிக் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் மூலம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.